சப்ஸ்கிரைபர் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்யாணம் என்றாலே வரதட்சணை, வரதட்சணை என்றாலே கல்யாணம், அந்த நிலைமைக்கு போயிட்டு இந்த உலகமே. முக்கியமான இந்தியாவை சொல்ல வரேன். அப்படியான இந்தியாவில் வந்து வரதட்சணை வந்து முக்கியமாக வந்து நோயாக காணப்படுது. முக்கியமாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படி பிரச்சனை வரதட்சணை இருக்கிற இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜ்வீர் பத்தோர் என்ற ஒரு நபருக்கும் நிகிதா படி என்ற மணமகளுக்கும் வந்து கல்யாணம் நடக்க நிச்சயிச்சிருக்காங்க. அந்த நிச்சயிச்சு அந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ அந்த 30 வயதான ராஜ்வீர் பத்தோர் என்ற நபருக்கும் நிகிதா பட்டிக்கும் வந்து கல்யாணம் இருந்திருக்கு. கல்யாணம் நடந்திருக்கு. நடக்கக்குள்ள அவங்க மணமகளின் பெற்றோர் வந்து அந்த மணமகனை நல்லா வரவேற்றிருக்காங்க. வெகு விமர்சையாக அவரை வரவேற்றிருக்காங்க. வரவேற்று கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடக்கக்குள்ள அந்த மணமகளின் பெற்றோர், அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து அந்த வரதட்சணை கொடுக்கறது வந்து ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கு. அதாச்சும் மணமகனுக்கு மணமகள பெற்றோர் வரதட்சணை கொடுக்கறது ஒரு ஆடம்பரமாக கலாச்சாரம் வந்திருக்கு. அப்படியே அவருக்கு 5,51,000 ரூபா காசு வந்து அவருக்கு வரதட்சணையாக அந்த தட்டில் வந்து 5,51,000 ரூபா காசும் ஒரு தேங்காவும் மற்றும் பழங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கல்யாணம் நடக்கக்குள்ள அந்த நபர் வந்து அந்த காசை வாங்கலை. ஏனென்று பார்த்தோம்னா, அவர் வந்து படித்தார், அவங்களோட வீட்டையும் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் வாங்கலை, அந்த காசை வாங்காமல் அந்த தட்டில் இருந்த தேங்காயை மட்டும் எடுத்து தான் அந்த கல்யாணத்தை நடத்திருக்காரு. இவர் செய்த விஷயம் வந்து இப்போ இன்டர்நெட்டில் வந்து மிக விமர்சையாக வந்து பரவி கொண்டு அந்த நபருக்கு வந்து பாராட்டுகள் குவிந்து கொண்டு வருகிறது. இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏனைய சுற்றத்தினாரும் மற்றது ஏனைய மீடியாக்கள் வந்து கேட்டிருக்காங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா, அந்த ராஜ்வீர் பத்தோர் என்ற அந்த நபர் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா, இப்படி நடந்ததுக்கான காரணம் என்னென்னா, அவர் வந்து படித்த நபராம், மிகவும் படித்த நபராம். இந்த மூட நம்பிக்கை, அதாவது மூட கலாச்சாரங்கள் வந்து மேலோங்கி போகாமல் மாதிரி அறிக்கை, அந்த மூட கலாச்சாரங்களை தடுக்கிறதுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருப்பார் என்றதுக்காகத்தான் நாம் இந்த விஷயங்களை செஞ்சு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இப்படியான இந்த வரதட்சணை கொடுமை அப்படியான விஷயங்களை அவர் தவிர்க்கிறதுக்கு என்ற விஷயத்தை அவர் வேணாம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இவர் செய்தது நல்லதா கெட்டதா அண்டி கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்.